படிச்சு உண்மையிலேயே போய் பரிட்சை எழுதுறாங்க பெற்றோர். ஏன்னா வீட்டுல பெற்றோர் நல்ல பிரில்லியண்டா நல்ல ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்களா இருந்தா தான் பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கிற பாடத்தை உங்களால வீட்டு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லாம் ஓகே. அந்த அளவுக்கு இப்ப படிப்புன்னு சொன்னா உயிரை அடமானம் வைத்தாவது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு சமுதாயத்தில் தோன்றி இருக்கிறது. இதைத்தான் அன்றைக்கே சொன்னார் தானியேல் இடத்துல, இங்கும் அங்கும் ஓடி அறிவை தேடுவார்கள். அதுக்கு ஒரு காலம் வரும். ஒரு காலத்துல அறிவு அலட்சியப்படுத்தப்பட்டது, வெறும் சம்பாத்தியம் மாத்திரம் தான் கொள்ளப்பட்டது. ஆனா ஒரு காலம் வரும், கடைசி காலம், இங்கும் அங்கும் ஓடி ஜனங்கள் அறிவை தேடுவார்கள். அறிவை தேடுவதற்கு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போவாங்க. எத்தனை மைல் தூரங்கள் கூட பிள்ளைகளை அனுப்புவதற்கு தயங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் வரும். அது வரும். அப்பொழுது ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி அறிவை தேடுவார்கள், அறிவும் பெருகி போம் என்று சொன்னார். அப்ப அதனால அறிவு பெருகி போன காலம் இந்த காலம் தான். மக்களுக்கு நல்ல விஞ்ஞானம், இன்னும் கூட எல்லா விதங்களான ஞானமும் பெருகி இருக்கிற காலம் இந்த காலம். அப்ப இதெல்லாம் பெருகி இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சபைகள் என்று வரும் பொழுது இங்கே வாலிபர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு சபையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேராவது இருப்பாங்க கம்ப்யூட்டர்ல. அப்புறம் இது தவிர வேறு துறைகளில் நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. நல்ல புத்திசாலிகள் இருக்கிறாங்க. ஒரு வசனத்தை சொன்னா உடனே அதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஒன்றே ஒன்று மாத்திரம் குறைவுபடுவதாக எனக்கு தெரிகிறது. நான் சொல்றேன், என் அபிப்பிராயம் சரிதானா நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களிடத்துல புத்திசாலித்தனம் பெருகி இருக்குது, டெக்னாலஜி பெருகி இருக்கிறது, சந்தோஷம் பெருகி இருக்கிறது, மகிழ்ச்சி பெருகி இருக்கிறது, ஆராதனையில புதிய புதிய யுக்திகள் பெருகி இருக்கிறது. ஒன்றே ஒன்று குறைகிறது. என்ன தெரியுமா? வைராக்கியம் குறைகிறது. எனக்கு அது தோணுது. அப்படி அந்த காலத்துல இருந்த ஊழியக்காரர்கள், அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டு தலைமுறை கிறிஸ்தவர்கள், பவுல் போன்றவர்கள் எல்லாம் வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள், வாலிபர்கள், இவங்களை நீங்க நல்லா வச்சு பார்த்தா அவர்களுக்கு ஏதோ ஒரு மத நம்பிக்கை இருக்கிறது, கிறிஸ்துவின் மேல் ஒரு அன்பு இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிற, எல்லாம் இருக்கிறது. வைராக்கியம் மாத்திரம் தான் மிஸ்ஸிங். அவங்களுக்கு வைராக்கியம் இல்லை. இந்த காலத்துல பவுல் காண்பித்த வைராக்கியம், கர்த்தருக்கென்று அவர்கள் வாழ வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட முடிவு, அந்த வைராக்கியம் இன்னைக்கு அவர்களுக்குள்ள இல்லை. அப்ப கர்த்தர் இன்னைக்கு நமக்கு விரும்புற காரியம், கடைசி கால வாலிபன் என்றால் அவனுக்கு இருக்க வேண்டிய அலங்காரம் என்னன்னு கேட்டா, முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாங்க அதை போன்ற ஒரு வைராக்கியம் அவர்களுக்குள்ள இருக்கணும். இந்த வைராக்கியம் இருந்தா தான் இனி நீங்க சாதிக்க முடியும். ஏதோ மற்ற நேரங்களில் ஒரு 12 மணி நேரம் போய் ஒரு கால் சென்டர்ல வேலை செஞ்சுட்டு, அல்லது ஒரு பெரிய பேங்க்ல வேலை செஞ்சுட்டு, ஒரு 10 மணி நேரம் உலக சம்பந்தமான காரியங்கள வேலை செஞ்சுட்டு, ஒரு 4 மணி நேரம் டிவி பார்த்துட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் எஸ்எம்எஸ்ல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அர்மகெதோன்ல போய் சர்ப்பத்தை மிதிக்கலான்னு காலை தூங்கினா சர்ப்பம் போட்டு தள்ளிரும். சொல்லுங்க, மிதிக்க முடியுமா? சர்ப்பத்தை மிதிக்கணும்னா இப்ப நமக்கு வைராக்கியம் வேணும். இந்த வசதிகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனை தேட வேண்டும் என்கிற மனப்பூர்வமான வைராக்கியம் வேண்டும். இந்த வைராக்கியம் இல்லாமல்லாம் போய் சண்டையில நிக்க முடியாது. யுத்தத்துல ஒருத்தன் போய் நிக்கணும்னா வைராக்கியம் அவனுக்கு வேணும். உலக ராணுவங்களில் இந்தியா 5வது இடத்துல இருக்குது. உலகத்துல இருக்கிற பெரிய ராணுவத்துல இந்தியா 5வது இடம். தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய அந்த பொருளாதார வருமானத்துல 67% நம்முடைய அந்த வருமான இன்கம்ல 67% மிலிட்டரிக்கு தான் நம்ம செலவழிக்கிறோம், ராணுவத்திற்கு. ராணுவத்துல அவ்வளவு கருவிகள் வச்சிருக்கிறாங்க, நவீனமான ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் வருஷத்திற்கு 2 முறையாவது மிலிட்டரிக்கு ஆள் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்க ஊருக்குலாம் வருவாங்க, கேம்ப் போட்டு உடனே அங்க ராணுவத்துக்கு சேர்ற அழைப்புகள் கொடுத்து வாலிபர்களை அழைத்து கொண்டு போறாங்க. எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய ராணுவம் எல்லாம் இருக்கு. அவர்கள் எல்லா வசதி இருக்குது, கால எல்லாம் பண்றாங்க. இவ்வளவு பெரிய ராணுவம் இருக்கக்கூடிய ஒரு நாடு கொஞ்சம் பேர் பதுங்கி இருந்து வேலை செய்யற தீவிரவாதிகளை பார்த்து பயந்து கொண்டிருப்பது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. சிதம்பரம் பேசுறார், தினம் தான் பேசுறார், தீவிரவாதிகளை ஒடுக்க என்ன வழி, மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். அவன் உடனே ரயில கவுத்துறான், அந்த பக்கம் பஸ்ஸை கவுத்துறான், போராடுறான். இவ்வளவு பெரிய ராணுவத்தை வச்சிருக்கிறோம். ஒரு நாடு சண்டைக்கு வந்துச்சுன்னா அந்த ராணுவத்தை வச்சு நம்ம அதை சரி செய்து விடுகிறோம். ஒரு சின்ன கூட்டம் தீவிரவாதிகள், அவன் வெளியே தலை காட்ட முடியாது, மார்க்கெட்ல அவன் பப்ளிக்ல நின்று ஒரு பொருளை வாங்க முடியாது. மறைவான திரைமறைவு வாழ்க்கை வாழ்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து இவ்வளவு பெரிய ராணுவம் பயந்து கொண்டிருக்கிறது. தீவிரவாதிகளை பிடிக்க முடியல, அவன் போராடுற வேகத்தை நம்மால சமாளிக்க முடியல. அந்த தீவிரவாதிகள் ஒரு சின்ன சின்ன குரூப்ஸா இருப்பாங்க. நீங்க நல்லா விரல் விட்டீங்கன்னா ஒரு 1000 பேர் இருப்பான், அவ்வளவுதான்.
ஆனா இந்திய ராணுவத்தில் இருக்கிறது எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு ஆயுதங்கள் இருக்கிற, அவ்வளவு வெப்பன்ஸ் இருக்குது, எல்லாம் வச்சிருக்கோம் நம்ம கையில. ஆனால் இவர்களை அடக்கவோ பிடிக்கவோ நம்மால் முடிவதில்லை. இவர்கள் சண்டை போடுகிற வேகம் ரொம்ப அலாதியா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதே மாதிரி இப்போ வந்து போலீஸ் இருக்குது, காவல்துறை இருக்கிறது, அதுலயும் நல்ல நல்ல வீரர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அவ்வளவு பேர் போய் ஒண்ணு வேண்டாம் பாருங்களேன். ஒரு உதாரணம் சொல்றேன். மும்பையில வெடிகுண்டு விபத்து நடந்தது போன வருஷம். தாஜ் ஹோட்டல்ல வெடி வச்சாங்க, வெடி வச்சு பிடிபட்டாங்க. அதுல மொத்தம் எத்தனை வாலிபர்கள் வந்தாங்க தெரியுமா? 8 பேர் உள்ள ஊடுருவி வந்தாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ படைகள் போல 8 போர்ஸ் இருக்குது. அதுல அவங்க எல்லா வீரர்கள் வந்து போராடி கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் மேல போராடி அப்புறம் தான் அவர்களை சுட முடிந்தது, பிடிக்க முடிந்தது. 8 பேரு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பையங்க, வாலிபர்கள். போட்டோல பாத்தீங்களா? 20 வயசு கூட ஆகல அவனுக்கு. அவ்வளவுதான், அவன் வந்து உள்ள அந்த ஹோட்டலை கைப்பற்றிட்டான். அப்படி ஹோட்டல் எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும், எவ்வளவு காரியம் இருக்கும். உள்ள இருந்து வெடிகுண்டுகளை வீசி கொண்டிருக்கிறார்கள். வெளியே வந்து ராணுவம் நிக்குது. அதுல வந்து 8 விதமான போர்ஸ் சொல்றாங்க. நின்று இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய அவர்களை பிடிப்பதற்கு முயற்சி பண்றாங்க. கடைசியில 4 நாள் ஒரு பெரிய யுத்தம் மாதிரியே நடந்தது. 8 பேருக்கும், இங்க 8 பிரிவு படை வீரர்களுக்கும் சண்டை நடந்தது. அவ்வளவு வைராக்கியமா ஒரு 20 வயசு வாலிபன் போராடுகிறான். காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ராணுவமா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், அவங்களை நான் தப்பா சொல்லல, அவர்கள் அதை கடமையாகவும் வேலையாகவும் செய்யறாங்க. ஆனால் தீவிரவாதிகள் கொள்கைக்காக வைராக்கியத்தோட போராடுகிறார்கள். அல்லேலூயா. அதனாலதான் அவனை ஒண்ணும் செய்ய முடிவதில்லை நம்மால. அவனுக்கு உயிர் பெருசு இல்ல. இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாருன்னா, நமக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் ஆன உடனே பிஎஃப் வரும், இது வரும், நம்ம பிள்ளைக்கு வேலை, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாரு உள்ள போய் நிக்கும் போது. அவனுக்கு அதெல்லாம் இல்ல. அவனுக்கு ஒன்றே ஒன்றுதான் வேண்டும், வாழ்வு அல்லது சாவு. செய்யணும் அந்த வேலையை, அவ்வளவுதான். அவனுக்கு தன் வீடு, வாசல், தோட்டம், துறவு, எதிர்காலம், வாழ்க்கை, அது இது எதை பற்றியும் அவனுக்கு யோசனை இல்லை. நான் எடுத்துக்கொண்ட என் கொள்கைக்காக என் ஜீவனை கொடுக்க வேண்டும், உயிரை கொடுத்தாலும் பரவாயில்ல நிப்பான். மிலிட்டரியில் இருக்கிறவருக்கு அவருக்கு வந்து பல கிரேட் இருக்குது. இதை முடிச்சிட்டு ஒரு 10 பேரை சுட்டுட்டு போனா நமக்கு ஒரு பரம்வீர் சக்கர் பட்டம் கொடுப்பாங்க, நமக்கு ஒரு பதவி உயர்வு கொடுப்பாங்க. இதெல்லாம் அவர் யோசிப்பாரு எல்லாத்தையும். அவர் குடும்பம் இருக்கு, வீடு வாசல் இருக்கு, வேலைக்கு வந்தவர் தானே, அவரு வேலை செய்யறவர் தானே. ஆனா அவன் அப்படி இல்ல. அவன் தன் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணம் பண்ணி வந்தவன். அதனாலதான் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் வந்து நின்னுட்டு சண்டை போட ஆரம்பிச்சா உயிரை துச்சம் என்று மதிக்கிறான். கசாப் என்ன சொல்லுகிறான், அங்கே பிடிப்பட்டவன் அவன் சொல்றான், நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பேன் என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் சாவேன் என்று நினைத்து தான் வந்தேன். ஏதோ நான் ஒரு ஆள் தப்பித்துக் கொண்டேன். நாங்கள் வரும்பொழுதே எங்கள் உயிரை கொடுக்க வேண்டும் என்றுதான் நாங்க வந்தோம். நாங்க சாகணும், அதுக்கு முன்னால இந்தியர்களில் ஒரு 5000 பேரையாவது கொன்று விட்டு சாக வேண்டும் என்று நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றோம். அதான் வைராக்கியம். கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறது வேலைக்காரர்களை அல்ல, வைராக்கியம் உள்ள யுத்த வீரர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சும்மா எதிர்பார்க்கிறத சம்பளத்துக்காக இல்ல. ஆண்டவரே, நாங்க அருமைக்கத்தோல வந்து சண்டை போட்டா எங்களுக்கு பிஎஃப் கொடுப்பீங்களா, எங்களுக்கு பரலோகத்துல என்ன இடம் கொடுப்பாங்க? சிலர் கடிதம் எழுதி கேட்பாங்க, பிரதர் நாங்கெல்லாம் செத்தா பரலோகத்துல எங்களுக்கு என்ன இடம் கொடுப்பாங்க பார்த்து சொல்லுங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் எதையும் எதிர்பார்க்காம வேலை செய்யணும். அல்லேலூயா. எனக்கு இது செஞ்சோம்னா அது வருமா அது வருமானு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலே உங்களுடைய வேகத்தில் ஒரு தடை உண்டாகிவிடும். நம்முடைய எதிர்பார்ப்பு முழுசு என்ன? கர்த்தருக்கென்று வாழ்வதாயிருந்தாலும் கர்த்தருக்கு, வீழ்வதாயிருந்தாலும் அவருக்கு தான். ரெண்டு ஒண்ணுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு, செத்தாலும் இயேசுவுக்கு. இந்த வைராக்கியத்தோட நம்ம கடந்து வரணும். இந்த வைராக்கியம் இருந்து விட்டதானால் ஒரு பெரிய ஊழியத்தை நம்ம நிறைவேற்ற ஆரம்பித்து விட முடியும். யுத்த களத்துல போய் யுத்தத்தில் சந்திப்பது பெருசு இல்ல, யுத்தத்துல ஜெயிக்கணும். யார் ஜெயிக்க முடியுமா? வைராக்கியம் நிறைந்த யுத்த வீரர்கள் தான் ஜெயத்தை பெற முடியும். கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுகிறது. வைராக்கியத்துல 2 வைராக்கியம் இருக்குது. ஒன்னு மாம்ச வைராக்கியம், இன்னொன்று தேவனுக்கேற்ற வைராக்கியம். மாம்ச வைராக்கியம்னா உங்களுக்கு தெரியும், நான் மனசுல ஒண்ணு வச்சுட்டேன்னா அவ்வளவுதான். பேச மாட்டேன் அப்படின்னா பேசவே மாட்டேன். சாப்பிடக்கூடாது, அப்பா திட்டார், அம்மா திட்டாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுட்டேன்னா சாப்பிடவே மாட்டேன். மயக்கம் வந்தாலும், வாந்தி வந்தாலும், தலைவலி வந்தாலும், எத்தனை பேர் கெஞ்சினாலும் அவ்வளவுதான், தொடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வைப்பாங்க. என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டுட்டான்ல, இனி அவன் முகத்துல முழிக்கவே மாட்டேன். வீட்டுக்கு போனேன், ஒரு வாய் காப்பி கொடுக்கல, இல்ல இனி அந்த வீட்டு பக்கம் போகவே மாட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் வைராக்கியம் வைக்கிறவங்க இருக்கிறாங்க. அது பேர் மாம்ச வைராக்கியம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இந்த வைராக்கியம் வந்து அருவருப்பானது, அது நம்முடைய வாழ்க்கைக்கு இடையூறு உண்டு பண்ணிவிடும். அந்த வைராக்கியத்தை நம்ம பெறக்கூடாது. அந்த வைராக்கியத்தை தான் பாவம் என்று சொல்லுகிறது. நீங்கள் பொத்தாம் பொதுவாக எல்லாம் வைராக்கியம்னாலே பாவம் நினைக்க கூடாது.
மாம்ச வைராக்கியம் பாவம். கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகளை சொல்லி இருக்கிறார். அதுல 20வது வசனத்துல சொல்லி இருக்கிறாரு. 19 படிச்சீங்கன்னா கலாத்தியர் 5:19